ஹாய் எவ்ரி ஒன். ஸோ ரொட்டீன் பில்டிங்கில் நீங்கள் நான் மேஜராக ஒரு விஷயத்தை கவர் பண்ணணும்னு நினச்சேன், விச் இஸ் டைம். நம்ம வந்து ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நிறைய ஹேபிட்ஸ் அதில் வந்து இன்வால்வ் பண்ணுவோம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய விஷயம் பண்ணணும். பட் என்னன்னா அதுக்கான டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் லைஃப்பில் வந்து நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ஒர்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் வேற ஒரு ஒர்க் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை மதியம் பண்ணலாம்னு நினைப்பீங்க, மதியம் இன்னொரு ஒர்க் வந்துடும். ஸோ நைட்டு பண்ணலாம்னு நினைப்பீங்க, நைட் நீங்கள் டயர்டாகவே ஆகிடுவீங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 days கண்டினியூஸாக பண்ணுறப்போ அந்த ஹேபிட்டை நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து எல்லா ஹேபிட்டுமே வந்து ஒரு டைமோட பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு 10 மணிக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, சப்கான்ஷியஸாகவே உங்கள் மைண்ட் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 9:30 வேறு ஒரு ஒர்க் வருதுன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் சப்கான்ஷியஸாகவே அவாய்ட் பண்ணிடுவீங்க. சம்டைம் கான்ஷியஸாகவே அவாய்ட் பண்ணிடுவீங்க. பிகாஸ் யூ ஹேவ் சம்திங் டு டூ அட் 10 o'clock. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்போ அந்த 10 o'clock வந்து உங்கள் மைண்டில் கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த ஹேபிட் அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் லாங் டைம் செட் பண்ணி பண்ணுறப்போ வந்து உங்கள் ஹேபிட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சப்கான்ஷியஸ் மைண்டும் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த மேஜர் ரீசன் வி ஹாவ் டைமிங்ஸ் ஃபார் ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ், இன்டர்வியூஸ், மீட்டிங்ஸ் அண்ட் ஆல். பிகாஸ் டைம்னு ஒரு விஷயம் இருக்கப்போ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ணணும்னு தான் நினைப்போம். ஸோ மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும்.